அப்பா நம்மள விட்டு போயிட்டாரு சித்தப்பா. இந்த ஆள் கிடக்கிறது பார்த்தாலே தெரியுதுல்ல. இந்த ஆள் உயிரோடு தைரியத்துல நான் கலெக்டர் விரல் விட்டாடிட்டு வந்தேன். இந்த ஆள் மண்டை போட்டான்னு தெரிஞ்சுன்னா கலெக்டர் எங்க விரல் விட்டாடுவல்ல. எக்ஸ் எம்எல்ஏவோட தம்பியா இருந்தா கூட பரவாயில்லைங்க. எக்ஸ்பர்ட் எம்எல்ஏவோட தம்பினாக்கா ஒரு நாய் உங்களை மதிக்காதுல. 36 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட். காலையில 10:30 தான் கையெழுத்தாக. இந்த ஆளு க்ளோஸ் தெரிஞ்சா கலெக்டர் ஃபைல க்ளோஸ் பண்ணி கீழே வச்சிருவான்ல. ஃபைலு கையெழுத்தாகி வர்ற வரைக்கும் யாரும் அழுக கூடாது. கட்டின புருஷன் இப்படி கிடக்கும் போது எப்படி தம்பி அழுகாம இருக்க முடியும்? நீ அழு. இப்ப இடைத்தேர்தல் வர அதுக்கு ஒப்பனா செலவு பண்ணுவேன். நான் தானே பண்ணுவேன். பால் கம்பெனினா பேங்க்ல லோன் கொடுப்பாங்கடா, பை எலெக்ஷன் கொடுப்பாங்களா? இத பார், ஃபைல் கையெழுத்தாகி வர்ற வரைக்கும் இந்த ஆள் செத்ததை வெளியில் தெரியக்கூடாது. யாரு சத்தம் போட்டு அழுக கூடாது. வெளியில் தெரிஞ்சது காலத்து நினைச்சு கொண்டு போடுவேன். அண்ணி 1000 தான் இருந்தாலும் நீ கட்டின சம்சாரம் உன்னால அழுகாம இருக்க முடியாது. இந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் செயல் மனப்பாடம் பண்ணும்ல, அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே அழுதுக்கா. யோ 5 வருஷம் ஆட்சி இருக்கிறதே பெரிய விஷயம். அது இருக்குது, நீ போய் சேர்ந்தியா? அட போயா. ஐயோ அப்பா. ஐயோ அப்பா.